பிரிவில் எனக்கு தெரியலப்பா. நாகாத்தா வந்தாலும் எங்க போயிட்டா? புத்தி தேடி போனா அந்த கண்டங்காக கொச்சு மந்து வச்சான் பாரு. வந்துட்டா புத்து விட்டுட்டு வர நண்டு வேலை பார்த்துக்கலாம். அத்தா சொல்லு கண்ணே. யார் சொல்லு கண்ணு பாரு. பாக்கிறதுக்கு மொட்டாட்டி மேலே அச்ச சரியில்லை தான் உடம்பு அந்த உருவம் நட உட பாவனம் மொத்தமே மொட்டாட்டி அப்ப இவங்களை பார்த்தா மனைவி பார்க்க தேவையில்ல. அப்படியே அச்சாசில எல்லாம் ஒரே மாதிரி. என்ன ஒண்ணு அம்மாக்கு டிக்கி கொஞ்சம் பெருசா ஒண்ணு இல்லடா. பார்த்தா ரெண்டு கல் சேர்த்து வச்சுக்கணும். சொல்லுக்கா யாரு அக்கா சேட்பட்டுக்கு அக்கா மேரே இருக்குடா இருக்கா சைட்ல அந்த கிணறு ஜோச்சு வச்சுக்கிறேன். அம்மா அக்காவா? அக்கா கிடையாது பக்கம். அம்மான்னு நான் பக்கா. எதுக்கு பக்கா? ஒண்ணு இல்லைங்க பக்கானா என்னன்னு தெரியுமா? அழகு. அழகுக்கு பேரு சீனாவுல பக்கா. ஆமா ஆமா சீனா பாசி அது. சீனா பாசி இது. சீனா பாசி. அழகுக்கு பேரு பக்கா. நல்லா இல்ல சொல்றதுக்கு சீனாவுல தரிசிஸ் 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 நல்லா இல்ல. அப்படியா? ஓ சரி உங்க குருநாதர் வந்து கூப்பிடு. ஏடா என்னுடைய மனைவி வேலை செய்தால பக்கவா செய்வா. ஆமாங்க. ஏன் உனக்கு தெரியாது செய்து? எனக்கு தெரியாதுப்பா. செஞ்சதானே உனக்கு தெரிய போகுது. ஊம்பக்கியா இங்க வான அர்த்தம். ஓ கிட்ட வாடா. என்ன சொல்லு? ஊம்பக்கியா அட உள்ள என்ன புரிய போகுது? சீனா தான் சொல்லிக்கிறல்ல. ரொம்ப பேச்சுங்க. அப்ப ஏமா கோபப்பட்டு என்ன பண்ண போறா? ஏய் வாங்கடா இங்க. அடி வாங்க. சாரி சொல்லுங்கம்மா. இங்க பாரு நானே என்னோட கணவர் கலந்து பேச போறேன்டா. கலக்குங்கம்மா தண்ணி திட்டமா ஊத்தி கலக்குங்க. காலைல சப்புடி என்ன கலக்கலே? கலக்க சொன்னீங்க. அட தெரியாதப்பா. குடும்ப ரகசியம் பேச போறோம். அதனால இங்க யாருமே இருக்க கூடாதுப்பா. யாருமே இருக்க கூடாதா? ஆமா உண்மையாதான். யாருமே இருக்க கூடாதா? ஒருத்தர் தாய ஒரு குடும்பம். சரி பேர் அன்போண்ட பெரியோருக்கும் நாடக கலா ரசிகா தேவைக்கூடிய அத்தனை கலை உலகத்த அன்பர்களுக்கும் நம்ம கிராமத்தில் தோன்றிருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலய திருவிழாவினை சீர சிறப்போடு இந்நாள் பொன்னலாக கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பான முறை செய்த தருணத்தில் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்து எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்ற கலை குழுவினரால் நடந்து கொண்டிருக்கிற நாடகத்தின் தலைப்பானது கள்ளி காத்தான் இன்னும் காளி கோவில் கும்பாபிஷேகம் என்ற புராண காவியத்தை நாடகமாக நடந்து கொண்டு தருணத்தில் இப்பொழுது நடக்கின்ற காட்சியானது மன்னர் மகாராணி கணவன் மனைவி இருவரும் அந்தரங்க விஷயம் பேச வேண்டும் என்று கட்டளைக்கிறங்க. என்னக்கா கணவன் மனைவி நான் சொந்தக்குள்ள பேசினது அது அந்தரங்கம். நடு தெரு கொண்டு அந்த பொது விஷயம் அந்தரங்க விஷயம் பேச வேண்டும் என்ற கட்டளைக்கிறங்க. யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால் இந்த நாடகம் இதோடு முடிவு விடுப்பாங்க. Oh!
சும்மா கட்டு ஊட்டி கட்டு சேஃப்டி அது அண்ணன் கூட வச்சுக்கிட்டு என்ன வரும் அம்மா உன் பையன் தூக்கி போடா லவடி கப்பல் ஏன் பையன் தெரியுமா அது என்னமோ அவ்வளவு அசால்ட்டா கீழே போடுறேன். 8 லட்சம் ரூபாய் அது. 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய். நாய் போதும் அவளை கோஜி வச்சு 8 லட்சம் ரூபாய். ஏய் எப்படி எடுத்து போங்க வை போ. போ எடுத்து போ. எடுத்து போ. ரெண்டு கையில வச்சு சாமான் புச்சுமா. வரபாரி எப்படி புச்சத சாமான்? அது கை வேலை செய்யல இப்போ. கொத்தாடி கொத்தாடி யாரு இருக்கக்கூடாதுன்னு அதான் சொல்லிட்டு சரியான ஆளு பண்ணி உங்க இருவரும் தான் சொன்னேன். எங்க 2 பேருமா? ஆமா. அப்ப நான் வரட்டுமா? போடா. அம்மா தாயே புறப்பட்டு போடா போடா போடா. வரேன் தாயே. ஏய் போடா. வரேம்மா. போ. ஜெயப்படுத்துக்கு அதான் நான் சதா வந்துக்கிட்டு இப்பதான். அவன் ரெண்டாடிங்க டப்பி போட்டு சொன்னா கேட்க பயமா இருந்தது. பொட்ட கையில கத்துற மாதிரி கத்து போயிரு. என்னடா? சின்ன ஒரு சந்தேகம் எனக்கு. என்னது? நீ சந்தேகத்தை நீங்க தான் நிவர்த்தி செய்யணும். சரி சொல்லு. ஐயா தற்போது இந்திய அரசியல் சட்டமைப்பு எல்லாருக்கும் ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க. என்னடா சொல்லுது? 2 வீலர் ஓட்டுறதுக்கு தனி லைசென்ஸ், தனியா. கார் வேன் ஓட்டுறதுக்கு தனி லைசென்ஸ், அதுக்கு தனியா. பஸ் லாரி ஓட்டுறதுக்கு அது தனி அதுக்கு லைசென்ஸ். தனியா. எந்த வாகனம் ஓட்டினாலும் ஓட்டுநர் உரிமை இல்லைனாக்க எந்த வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அப்படியா? அண்ணா நீ எல்லலாரே போடாத எப்படி பண்ண டாரஸ் ஓட்டிங்க? ஏய் போடா. ஓடியாச்சு போடா. எல்லாத்தையும் வாங்க வாங்க. ஏண்டா? ஏய் நீ வந்து இப்போ என்ன யாரு போக சொன்னா? 2 பேர் தானே போக சொன்னா? 2 பேர் தானே போக சொன்னா? அவனு போக சொன்னியா? சொன்னேன்னு அப்படியா? சரி போ. நான் போனமா 1/2 மணி நேரம் பத்து வா போ. இப்ப வேலை இல்ல. போடா. பிரிவில் கீஞ்சு போச்சியா? என்ன பண்றா? மொக்கா கிட்ட எடுத்து போய் கொடு தயிர். தைல ஓட்டினா நல்லா இருக்காது. இது கோமனமா யூஸ் பண்ணிக்கலாம். யாரை பார்த்து? போடா. வேலை கிடையாதா? இல்லடா போடா. போ. ஒண்ணு இல்லம்மா சொல்றதுக்கு நீ வேலை இல்ல ஐயா நான் வேலை கிடையாது நீ வீட்டுக்கு போடான்றாரு மாமா இவ்வளவு நாள் நான் உன்னை வச்சிருந்தேன்னு கூட மாதமா வேலைக்கு என்ன வச்சிருந்தேன் சொன்னமா அப்படியே சொல்லுவேன். வேலை நான் கொடுக்க நீ செய். நான் செய்யணுமா? செய் ராஜா செய், அன்னைக்கு செய், செய் அன்னைக்கு செய்யல அண்ணா அம்மிக்கு செய்யுன்ற வேலை எல்லாம் 1/2 மணி நேரம் லீவ் போடான்ட்டான். சொன்னேன் அம்மா என்னன்றாங்க நான் கொடுக்குறேன் நீ செய்தான்றாங்க. வேலை தரலாமா? போய் செய்ப்பா. என்ன செய்ய அது மேல இருக்குங்க. என்னடா? அங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கிற வேலை எல்லாம் சொன்னாங்க. நீ எந்த வேலைக்கு தான் ஆசைப்படுற? நீ எந்த வேலைக்கு தான் ஆசைப்படுற? இப்போ சாமாங்கம்மா வளர்க்குவேன், அந்த வேலைக்கு தான் உன்னை வச்சுக்கிட்டேன். வீடு பெருப்பேன், அதுதானே உன்னை வச்சுக்கிட்டேன். நீ எந்த வேலைக்கு ஆசைப்படுற? விடுங்க விடுங்க, ஏங்க கோபப்படுறீங்க? என்ன வருது? நீ எப்படி நினைக்கிறேன்? மகன் போல நினைக்கிறேன். இப்படிதான் சொல்ற. ஒரு நாள் பால் கொடுக்க மாட்டேன். கேட்டியா? சும்மா குத்திட்டு வர்றேன். நான் கடவுள் போகணும்.
சரி போய் வச்சா யாருக்கு கொடுக்குற? பால் காய்ச்சி அரண்மனையில் இருக்கிறவங்கலாம் தராங்க. எனக்கு தானே கொடுப்பா, வேற யாருக்கு உனக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னு? சரி விடு. அப்பா பால் கொடு. பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே நமக்கு இருப்பது ஒரே ஒரு மனு கல்லிக்காத்தான். வெளிநாடு தண்டான படிப்பு முடித்து விட்டு இந்த வீட்டுக்கு வருகிறார். அப்படியா? ஆமா. இதை கேட்ட உடனே கையும் உடலே காலம் உடனே போகாது. சந்தோஷமான விஷயம் தான். யாரும் செத்துட்டாங்களா? சந்தோஷமான விஷயம். லைஃப் அதில் தான் அனுபவிக்க முடியும். அப்படியா? பின்ன ஓவரா குஸ்தி ஆடிக்கிறாங்களாம், ஓவரா பேசிட்டு என் மட்டும் உதவ எங்கிறாங்களாம். அதே போய் உனக்கு என்ன பண்ண சொல்லுங்க. அயலாடு சென்ற பிள்ளை படிச்சுட்டு இந்த வருவதாக செய்திரா? அப்பனா முதல்ல குஞ்சு குடுக்கணுமே. மீன் குஞ்சு சின்ன சின்னதா இல்ல கண்ட கோசமா அது புடிச்சு பொரியல் பண்ணணும். எறா குழம்பு எறா தொக்கு இருக்கணும். ஆனா உனக்கு வேலை இருக்குது. மணி போனோம்னா உனக்கு ஆக்கிற வேலையா? பின்னால அவருக்கும் சாப்பிடுறோம். உணவு ஏற்பாடு செய். பிரம்ம எப்படிதான் பொம்பளை பச்சான்னு தெரியல. படிக்கும் போது கண்ணு சிமெண்ட்டுக்கிறான் போது. என்ன போறாங்க நடக்கிறது கூட ஒரு பாவனை போது. என் மனைவி நீ சென்று என் தம்பிக்கு சங்கிலி தேவன் அடுத்ததாக சீக்கிரமா கொண்டு வர. அவர் சங்கிலி தேவன், நீ சங்குலி தேவன்.
வேட்டை கல்வி கூட்டத்தில் தலைவராக இருக்கக்கூடிய பெத்த நாயக்கு தம்பியாக பிறந்து சங்கிலி தேவன் பெற்று யோதனை சீரும் சிறப்பாக அப்படிக்கு அவர் மக்கள் வரக்கூடியவர் இதுவரை காணவில்லை யாரும் கடவுள் மூஞ்சி வச்சு காட்டு பண்ணி ஆட்டம் எனக்கு என்னடா அப்படி இப்ப என்ன பாடிட்டு வந்த நான் சொந்தமா எழுதின பாட்டு எது இந்த பாட்டு பாட்டு நைட்ல தான் எழுதுவேன் ஏன் பகல்ல எழுத மாட்டேங்குது சுயமா எழுதுவேன் பகல்ல தூங்கிடுவியா ஆமாங்க ஏன் ஆமா ஆட்டா என்ன தூங்கத்துல எங்கடா தூங்க ரெடி கான்ட்ராக்ட் வேலை சேஞ்ச் பண்ண பஸ்ஸில் போய் மோட்டையா போயிச்சு போய் ஏய் இப்ப பாடி வந்த பாடு சட்டு பாட்டுக்கு சாங்க பாட்டுக்கு தூரம் இன்னும் எல்லாரும் கேட்டு பாருப்பாங்க பாடுறது சினிமா பாட்டு பாடிங்கிறப்பா சும்மா தெருக்கு பாட்டு எப்படி வரும் சண்டையா போட்டுக்கிறேன் யாரு ஏடா உங்க போடுகால அவன் தாண்டி என்னத்துக்கு ஆஃப் பண்றான் அவன் அதிகமான ஆஃப் பண்ணனா ஏடா குடும்பம் வீடா பாய் என்ன பார்த்தா லூசா போயிட்டு அதிகமாக லைட்டா பண்றான் நீங்க எரிமலை எப்படி போறீங்க பிறந்தாய் மகனே போனா கம்மன் கட்டும் என்ன மனுஷனா மதியில போ பெரிய மரியாதை கட்டு தம்பியா கால் மல்லா அடிக்கிறான் சத்தியமா லைட்டு கட்டணும் நீ வந்துட்டு எங்கடா உங்க குருநாத